இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். நம்முடைய நாட்டின் மிகப்பெரிய அமைப்பாக இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு முடிவை எதிர்த்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் போராட்டக் களத்தில் இறங்கியிருக்கிறார்கள். தற்போது வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தியின்படி அது மிக தீவிரமாக அந்த போராட்டம் படர்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. எதற்காக அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்லியாகணும். சுப்ரீம் கோர்ட்டில் ஏறத்தாழ 39 ஜட்ஜஸ், அதில் 60% பார்ப்பனர்கள். அது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஹைகோர்ட்டில் எடுத்திங்கன்னா ஏறத்தாழ 76% அதிகமான பேர் பார்ப்பனர்களாக இருக்கிறார்கள். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ நான் ஒரு செய்தியை சொல்கிறேன். சில மாதங்களுக்கு முன்பாக, ரொம்ப காலமெல்லாம் ஆகலை, உத்தரப்பிரதேசம் போன்ற பாஜக மாநிலங்களில் எல்லாம் மோடி அமித்ஷாவினுடைய உருவபொம்மைகள் எரிக்கப்பட்டது. அங்கிருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். காரணம், யுஜிசியினுடைய திட்டப்படி உயர் கல்வி நிறுவனங்களில் அங்கு படிக்கக்கூடிய எஸ்சி, எஸ்டி, ஓபிசி வகுப்பை சார்ந்த மாணவர்களுக்கு அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக சில சட்டங்களை நிறைவேற்றுகிறது, பல்வேறு திருத்தங்களை கொண்டு வருகிறது. இதை செஞ்சதே சுப்ரீம் கோர்ட்டு தான். இப்போ எஸ்சி, எஸ்டி, ஓபிசி வகுப்பை சார்ந்த மாணவர்கள் அவர்களுடைய நலன் கருதி, அவர்களுடைய பாதுகாப்பு கருதி, அவர்களுக்கான ஒரு ஃப்ரெண்ட்லி மனநிலை இந்த இடங்கள்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில திருத்தங்கள் கொண்டு வந்ததற்கு எதிராக பார்ப்பனர்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். பார்ப்பனர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதுமே உச்சநீதிமன்றம் அந்த யுஜிசி கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய வரைவிற்கு உடனடியாக தடை போடுகிறது. இந்த தடைக்கு எதிராகத்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏராளமான மாணவர்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஜெய்பீம் முழக்கம், இன்குலாப் சிந்தாபாத் முழக்கத்தோடு இன்றைக்கு போராட்ட களத்தில் இருக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் உடனடியாக இதை நீங்கள் வந்து தடை போட்டிருக்கீங்களே, அதை உடனடியாக இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதுதான் மாணவர்களுடைய கோரிக்கை. உங்களுக்கு நல்லா தெரியும், பாயல் தாட்வி, அதே மாதிரி ரோஹித் வெமுலா. பாயல் தாட்வி பழங்குடியினத்தை சார்ந்தவர், ரோஹித் வெமுலா ஒரு தலித். இவங்க 2 பேருக்கும் உயர் கல்வி நிறுவனங்களில் என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய தேவையில்லை, இல்லையா? குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐஐடி, ஐஐஎம்லாம் தொடர்ந்து பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த மாணவர்கள், அவர்களுக்கு அங்கே படிக்கக்கூடிய இடங்களில் எவ்வளோ பெரிய இறுக்கமான ஒரு சூழல் இருக்கிறது, எத்தனை பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள் என்பதுங்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பட்டியலை போட முடியும். அப்போ தொடர்ந்து இது நடக்காமல் இருப்பதற்கு அங்கு பயிலக்கூடிய எஸ்சி, எஸ்டி, ஓபிசி வகுப்பை சார்ந்த மாணவர்களுக்கு உரிய பாதுகாப்பும் ஒரு சரியான ஒரு அட்மாஸ்பியரும் இருக்கணும். அதை வந்து உடனடியாக ரெடி பண்ணி ஆகணுங்கிறது தான் இந்த யுஜிசியினுடைய அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையில் உருவாக்கப்பட்ட அந்த திட்டங்களுக்கான சாராம்சம். ஆனால் அதையே உச்சநீதிமன்றம் இப்போது தடை செய்திருக்கிறார்கள். கடந்த சில தினங்களாக நீங்கள் பார்த்தீர்களானால், நீங்கள் இந்த ஆர்எஸ்எஸ் பாஜக சோஷியல் மீடியாவில் இந்த யுஜிசி கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த திட்டத்திற்கு எதிராக பேசக்கூடியதை நீங்கள் பார்க்க முடியும். அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சமநிலையை பேணுவதற்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த திருத்தம் என்பது தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்துவதற்கான வாய்ப்புண்டு அப்படின்னு ஆர்எஸ்எஸ்காரனும் பிஜேபிக்காரன் எல்லாம் தொடர்ந்து பேசுகிறாங்க. நமக்கு தெரியும், ரிசர்வேஷனுக்கு எதிரானவர்கள் ஆர்எஸ்எஸ் பாஜகக்காரர்கள். சாதி அமைப்புகள் அப்படியே இருக்கணும், அது கடைசி வரையிலும் இருந்தால் தான் நம்மளால் பிழைக்க முடியும் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்காரன், பாஜகக்காரன் அதற்காக எவ்வளோ பாடுபட்டு இருக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அதை உடைப்பதற்கு, அதை இல்லாமலாக்குவதற்கு வரக்கூடிய இது மாதிரியான முக்கியமான சீர்திருத்தங்களை எப்படியாவது ஆர்எஸ்எஸ் தடுத்து நிறுத்தத்தான் செய்யும் என்பதும் நமக்கு நல்லா தெரியும். ஒன்றுமில்லை, ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். சமீபத்தில் வந்த ஒரு செய்தி, மேற்கு வங்கத்தில் வந்தே பாரத் ட்ரெயினில் வெஜ் ஒன்லி அப்படிங்கிற வாசகம் வந்தது. வெஜ் ஒன்லி அப்படிங்கிற விஷயம்தான் வந்தது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு அரசு நிறுவனம் அதனுடைய கீழிலிருந்து இயங்கக்கூடிய ஒரு வந்தே பாரத் என்று சொல்லக்கூடிய ஒரு ரயில், அதில் வெஜ் ஒன்லி அப்படின்னு போட்டால் அது எந்த அளவிற்கு கொடூரமானது, எந்த அளவிற்கு அது பயங்கரமானது இல்லையா? மன்னிக்க முடியுமா அது? இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய வரிப்பணங்களும் ஓடக்கூடிய
ஒரு வந்தே பாரத் என்று கூட ரயிலில் வெஜ் ஒன்லின்னு போட்டால், இப்போ உன்னுடைய வீட்டில் நீ காலங்காலமாக வெஜ் ஒன்லின்னு போட்டுக்கலாம் இல்லையா? அது கூட தவறு தான், மறுப்பதற்கு இல்லை. ஆனால் உன் வீடு நீ போட்டுட்டு போகிற. ஆனால் வந்தே பாரத் மாதிரியான ஒரு இடங்களில் நீ வெஜ் ஒன்லி அப்படின்னு போடுறது எப்படி? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள். அது சமீபத்தில் நடந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது. அதே மாதிரி இப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாணவர்கள் போராட்டத்தில் அவர்கள் முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூஜிசியினுடைய புதிய வரைவு இருக்கிறது அல்லவா, இதை மேற்பார்வை செய்வதற்காக ஒரு குழுவை நியமனம் செய்கிறார்கள். இதை அதிகார வர்க்கம் நியமிக்கக்கூடாது. இப்போ மோடியும் அமித்ஷாவும் மாதிரியான ஆட்கள் ஆட்சி செய்யும் போது இந்த குழுவினுடைய தலைமை பொறுப்பில் யாரை நியமிப்பார்கள்? நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது. தேர்தல் மூலமாக அங்கு இருக்கக்கூடிய தலைமை பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று மாணவர்கள் சொல்கிறார்கள். இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், இந்த அமைப்பிற்குள்ள எஸ்சி எஸ்டி ஓபிசி வகுப்பை சார்ந்தவர்கள் கூடுதலான பிரதிநிதித்துவம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அந்த குழுவில் 70% 80% இந்த எஸ்சி எஸ்டி ஓபிசி வகுப்பை சார்ந்தவர்கள் தான் பிரதிநிதிகளாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்ததாக அவர்கள் முன்வைக்கக்கூடிய விஷயம் பாதுகாப்பு. இனிமேல் உயர் கல்வி நிறுவனங்களில் எந்த மாணவனுக்கோ மாணவிக்கோ ஒரு சின்ன பிரச்சனை கூட ஏற்படக்கூடாது. இது ஐஐடி ஐஏஎம் மாதிரியான இடங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் விரிவுபடுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதா அவர்கள் முன்வைத்து இன்றைக்கு ஒரு பெரும் போராட்டத்தில் இறங்கியிருப்பதற்கான காரணம். 2000 வருஷமாக கல்வி அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு 1925 வரைக்கும் தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் எம்பிபிஎஸ் படிக்க முடியுமா? முடியாது. எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னா சான்ஸ்கிரிட் தெரிஞ்சிருக்கணும், சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டமே இங்கே இருந்தது. அதைத்தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரியான கட்சியினுடைய தாய் கழகம் என்று சொல்லக்கூடிய நீதி கட்சி சுக்கு நூறாக உடைத்து குப்பையில் தூக்கிட்டு போகடா அப்படின்னு. பிறகுதான் இன்றைக்கு நம்ம பிள்ளைகள் எல்லாருமே எம்பிபிஎஸ் படிக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு வரும். ஆனாலும் இப்போ நீட்டு கீட்டு கூட்டுன்னெல்லாம் கொண்டு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும், அது வேறு விஷயம். ஆனால் அப்படியெல்லாம் இருந்தது. அப்போது இந்த மாதிரியான ஒரு மிக முக்கியமான தீர்மானமே மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகுதான் கொண்டு வந்தார். எத்தனை உயிர்கள் பலி வாங்கியிருக்கிறார். இப்போ ரோஹித் வெமுலாவோட அம்மாவும் பாகல் தாட்வியினுடைய அம்மாவும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் தான் அவங்க எங்களுடைய பிள்ளைகளுக்கு நடந்தது இனிமேலாம் இந்தியாவில் எந்த பிள்ளைகளுக்கும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதா இல்லையா? இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க, ஐஐடி ஐஏஎம் மாதிரியான இடங்களில் இன்றைக்கு எத்தனை சதவீதம் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த பிரதிநிதிகள் இருக்கிறார்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். பெரும்பாலான இடங்களை யார் நிரப்பி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போது இப்படி ஒரு மிக முக்கியமான ஒரு வரலாற்று திருப்பம் நடக்கும்போது அதுக்கு காரணமான உச்ச நீதிமன்றமே அதற்கு தற்போது தடை விதித்திருப்பது என்பது மாணவர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை உருவாக்கியிருக்கிறது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, உத்தரப்பிரதேசம் மாதிரியான இடத்துல மோடி அமித்ஷா உருவமையெல்லாம் எரிக்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய திட்டமிட்ட நாடகம். இப்போ அவங்க பாருங்கள், ஒரு 2 நாள் போராட்டம் நடத்தும் போதே அதை உடனே சுப்ரீம் கோர்ட் உடனே அதுக்கு தடை போட்டுடுறாங்க. நம்ம காலங்காலமாக நம்ம பல விஷயங்களுக்காக நம்ம போராடிட்டு இருக்கிறோம், ஆனால் கண்டுக்கிறதுக்கு இங்கே யாருமே இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு நல்லா தெரியும், ரிசர்வேஷன் கொண்டு வந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு பையன் டெல்லியில் தீக்குளிக்கிறான். ஒரு பார்ப்பன சமூகத்தை சார்ந்த ஒரு பையன் தீக்குளிக்கிறான். உடனடியாக ஊடகங்கள் ஏன்னா ஊடகங்களும் பெரும்பாலும் அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இப்போ ஊடகங்கள் எல்லாமே அதை பெரிய செய்தியாக போட்டு இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பு உருவாக்கி விட்டுறாங்க. ஆனால் அன்றைக்கு விபி சிங் அவர்கள் கூட இருந்த இடதுசாரிகள் திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரியான கட்சிகள் எல்லாம் கூட இருந்து உறுதியாக இருந்ததுனால அந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இன்றைக்கு சாத்தியமாச்சு. அது சமூக நீதி அப்படிங்கிறது இன்றைக்கு சாத்தியமாச்சு அப்படிங்கிறதா நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்போ நீங்கள் பாருங்கள், எந்த அளவிற்கு ஒரு சமத்துவமின்மையை உருவாக்க வேண்டும், அதுதான் இருக்க வேண்டும் அப்படின்னு யாரெல்லாம் விரும்புகிறாங்க அப்படிங்கிறத இந்த நிகழ்வை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா புரியும். மாணவர்களுடைய போராட்டம் நிச்சயமாக வெல்லும். ஏன்னா மாணவர்கள் விவசாயிகளுடைய போராட்டம் எல்லாம் என்றைக்கும் தோற்ற வரலாறு கிடையாது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.